குறள் கவசம் காணும் இனிய இணையதள நண்பர்களே, திருக்குறள் 27ஆம் அதிகாரம், தலைப்பு தவம். குறள் எண் 3 இவ்வாறு சொல்கிறது: துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கொல் மற்றை அவர்கள் தவம். குறள் 263. அர்த்தம்: துறவிகளுக்கென்று தனி தூய்மை ஒன்று இருக்கிறது என்பதற்காகவே இல்லறத்தில் இருப்பவர்கள் தவம் இருப்பதை தவிர்த்து விட்டார்கள் என தோன்றுகிறது. இக்குறளின் 3 முக்கிய உட்பொருள் அறியுங்கள். துறவி, ஆசைகளை துறப்பவர் துறவி. துப்புரவு, தூய்மை, அதனை நுகர்ந்து வாழ்தல். தவம், துப்புரவு விரதமிருந்து இறைவனை வழிபடும் வாழ்வியல். செய்தி: இக்குறள் ஒரு துறவி குறள் எனலாம். இதன் நீளம், அகலம், ஆழம், அளவு என்ன? துறவிகளின் அடையாளம் ஆடையில் அன்று, துப்புரவுதான் ஒரு துறவியின் மூல அடையாளம். தன்னில் துப்புரவு இல்லாமல் 1008 ஓட்டைகளை காட்சிப்படுத்துபவர் துறவியாகார். அது துறவி தர்மம் அன்று. பித்தலாட்டு துறவி எவ்வாறு தூய துறவியாவார்? வளிமண்டல ஆராதனை சார்ந்த வான்மண்டல ஆராதனை மனம் இருக்க ஒரு நாட்டில் துறவிகளின் துப்புரவு மிகவும் அவசியம். வாருங்கள், சாமியார் கதை ஒன்று பாருங்கள், படியுங்கள். நீதிக்கதை. தலைப்பு: கள்ள ஓட்டு சாமியார் அருணாசலம். பசுமாடுகளும் பசுமை நிறைந்த வயல்களும் பண்புள்ளவர்களும் நிறைந்த ஊர் ஒன்று இருந்தது. அந்த ஊர் பெயர் அருணாபுரம். அவ்வூரில் ஒரு பால்காரன் இருந்தான். அவன் பெயர் அருணாசலம். முதுகலை பட்டதாரி. படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கவில்லை. பால்காரனாக மாறினான். அரசு வேலைக்காக தேர்வுகள் பல எழுதினான். அவன் சோர்ந்து போகவில்லை. பல தேர்வுகள் எழுதிய பிறகுதான் அரசு வேலை கிடைத்தது. அதன் பிறகு திருமணம் நடந்தது. மனைவி பெயர் அருணா. இல்லற வாழ்க்கை இனித்தது. ஒரு நாள் கருத்து மோதலால் அருணாச்சலம் பாம்பு போல் படமெடுத்தான். உடன்பாடு எட்டவில்லை. குறள் 89:10. தாய் வீடு சென்று விட்டாள் அருணா. தனியனானான் அருணாசலம். அதன்பின் மன வாழ்க்கை எதுவும் ஒட்டவில்லை. அவன் சாமியாராகிவிட்டான். நாட்கள் நகர்ந்தன. பதவி உயர்வு வந்தது. ஒரு நகருக்கு தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டான். தனது எதிர்காலம் பற்றி அறிய சோதிடம் பார்க்க புறப்பட்டான். அந்த ஊரில் ஒரு சோதிடன் இருந்தான். அவன் பெயர் அசோன்கான். சோதிடத்தில் மகா கில்லாடி, தொழில் நுணுக்கம் தெரிந்தவன். அவன் ஒரு கிளி வளர்த்தான். அக்கிளியின் பெயர் செல்வராசு. தான் அறைக்குள் சோதிடம் பார்ப்பதை தன் வாடிக்கையாளர்களுக்கு சிசிடிவி கேமராவில் காட்டி மகிழ்வுறச் செய்து கூட்டம் சேர்த்து விடுவான். பின் அவனுக்கு என்ன கவலை? அருணாசலம் வேலை வந்தது. உள்ளே சென்றான். ஐயா, உட்காருங்க என்றான் சோதிடன். அக்கிளியை பார்த்து, ராசு, அருணாசலம் என்ற பேர் ராசிக்கு ஒரு கைராசியான சீட்டு ஒன்று எடுத்து போடுப்பா என்றான். அக்கிளியும் ஒரு சீட்டு எடுத்து போட்டது. சோதிடன் கையில் எடுத்தான். வாசிக்க ஆரம்பித்தான். ஐயா, உங்க பேர் ராசிக்கு 7 நாட்டு சனியன் 8ஆம் இடத்துல நிற்கிறான். இன்னும் 8 நாட்களில் தரகன் ஒருவன் வருவான். 80 ஏக்கர் நிலம், 80 லட்சம் பணம் தருகிறேன், 8 ஓட்டு கள்ள ஓட்டு போடணும் என்பான். அந்த சனியன் கிட்ட மாட்டிக்கிடாதீங்க, என் கிளி சொன்னா கரெக்டா இருக்கும் என்றான் சோதிடன். சோதிடன் சொன்னபடியே 8ஆம் நாள் தரகன் வந்தான். அவன் பெயர் அமோன்கான். பேரம் பேசினான். படம் 10 செய்யும் என்ற பழமொழிக்கு இறையானான் அருணாசலம். 8 ஓட்டு கள்ள ஓட்டும் போட்டான். பேரா பதிவு காட்சி கொடுத்தது. வசமாக மாட்டிக்கிட்டான். அவன் மேல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அவன் கைதாகவில்லை. ஒரு நாள் இரவு 12 மணி. அந்த நடுநிசையில் தன் சொந்த ஊருக்கு சென்றான். கதையில் வரும் அருணாசலம். அந்த ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் பெயர் பெரியசாமி. வயது 110. அன்று இரவு தூக்கம் வராததால் திண்ணையில் அமர்ந்து தனது கடந்த கால வாழ்க்கையை மண்மேடையில் படம் ஓட்டிக் கொண்டிருந்தார். அருணாசலத்தை பார்த்ததும்
பெரியவர் பேச ஆரம்பித்தார். என்னடா இந்த பக்கம்? ஏன்பா பார்த்தும் பார்க்காத மாதிரி போறியே? கள்ள ஓட்டு போட்டியாமே? அதுவும் அது 8 ஓட்டுன்னு சொன்னாங்க. கள்ள ஓட்டு போடுவதும் தேச துரோகம் இல்லையப்பா. கோழிதானப்பா முட்டை போடும், சேவல் முட்டை போட்டுச்சுன்னு ஏன்பா சொன்ன? துறவிகளுக்கு அழகு துப்புரவு என திருக்குறள் சொல்கிறதை நீ படிக்கலையா? இயேசுநாதரை சிலுவையில் வச்சு 3 ஆணி அடிச்சாங்க. நீ பாரத மாதாவை ஓட்டுப்பெட்டியில வச்சு 8 ஆணி அடிச்சிட்டியப்பா. துப்புரவு தான் துறவிகளின் தூய உள்ளாடை என்பது உனக்கு தெரியாதா? கள்ள ஓட்டு போட்டு மகா பெரிய தப்பு ஒன்று பண்ணிட்டு வந்து நிற்கிறையே, நம்ம ஊர் பேரை கெடுத்துட்டேப்பா என்று சொல்லி ஒரு மின்சார வசனம் பேசி முடித்தார் அவ்வூர் பெரியவர் பெரியசாமி. அவர் சொன்னதையெல்லாம் அமைதியாக கேட்ட அருணாசலம், ஐயா என்னை மன்னிச்சிடுங்க என்று ஒரு அருகம்புல் வாசகம் ஒன்று மட்டும் உதிர்த்துவிட்டு அவ்விடம் விட்டு நகர்ந்தான். இரவு 1 மணி. கள்ளக்கடத்தல் விமானம் ஒன்று வர பசிபிக் கடலில் உள்ள பக்கடாத்தீவுக்கு பறந்தது அந்த விமானம். அங்கு பஞ்சம் பிழைக்க சென்ற ஒரு சாமியார் இருந்தார். அவர் பெயர் நெத்திலி சாமியார். அவர் ஒல்லியாக இருந்தபடியால் அத்தீவில் அவரை நெத்திலி சாமியார் என்று அழைத்தார்கள். பாவம் அருணாசலம் அந்த சாமியாரிடம் அடைக்கலமானான். கதை நீதி. கல்வி 2 வகைப்படும். 1 வயிற்றுக்கல்வி, 2 இதயக்கல்வி. வயிற்றுக்கல்வி சோறு தரும், துப்புரவு வாசம் தராது. இதயக்கல்விதான் சோறு தரும், துப்புரவு வாசமும் தரும். கேள்வி: பள்ளிக்கல்வி பயின்ற ஒரு துறவி கொஞ்சம் கூட அச்சமில்லாமல் கள்ள ஓட்டு போட்டுவிட்டு ஒரு தனி குடங்கருக்குள் நுழைந்து தவம் இருந்தால் அதனை துப்புரவு என்பதா அல்லது தப்புரவு என்பதா? சிந்தனை செய் தமிழா. நன்றி, வணக்கம் நண்பர்களே. கவிஞர் சுப்ரத்னவேலு BA, வண்ணக்குரல் எழுத்தாளர், திருக்குறள் திருவுரை ஆசிரியர்.